மத்தேயு எழுதின புஸ்தகம் 25வது அதிகாரம் 1-4 வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டியை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தியுள்ளவர்கள் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள். 5 பேர் புத்தி இல்லாதவருமாயிருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். 10வது வசனம். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. அருமையானவர்களே, புத்தியுள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் பரலோக ராஜ்யத்தை ஒப்பிட்டு ஆண்டவராகிய இயேசு கொடுத்த செய்தி. இந்த செய்தி அந்த நாட்களிலே யூத பெண்கள் திருமணம் நடக்கிறது என்றால் கன்னிகைகள், அவர்களோடு கூட இருந்த கன்னிகைகள் ராமுழுது இருப்பார்கள். அந்த மணவாளன் இரவுதான் வருவார் மணவாட்டியை சந்திக்க. இது யூதர்களுக்குள்ளே வழக்கமாக இருந்தது, இன்றும் வழக்கமாக இருக்கிறது. அந்த வீடு அந்த தோழிகள் தோழிகளை விடமாட்டார்கள். அதே போல இருக்கிற ஃப்ரெண்டுகள் மணவாளன் வருவார் என்று ஆயத்தமாக இருந்தார்கள். இங்கே ஒரு மணவாளனை குறித்து எழுதியிருக்கிறது. அந்த மணவாளன் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மணவாளன் மணவாட்டியாகிய இந்த சபையை சந்திக்க வரப்போகிறார். கடைசி நாட்களில் இருக்கிறோம். நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? ஒரே ஒரு ஆயத்தம்தான். அதாவது புத்தியுள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்களை வெளிப்படுத்துகிறது. என்னை தான் ஆயத்தம். அல்லேலூயா. 4வது வசனத்தை நாம் வாசிப்போம். புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனாங்க. 3வது வசனம். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. கைவிடப்பட்டுட்டாங்க. தட்டுன்னு தட்டுறாங்க. ஒரு கதவும் திறக்கலை. அருமையானவர்களே, நான் படிச்சுட்டு கத கண்ணீர் விட ஆரம்பிச்சேன். ஏன் தெரியுமா? என்னையுள்ள விசுவாசிகளாம் விசுவாசிகளை மாற்ற வேண்டும் என்று ஆவியானவர் என்னை பேசினார். 2 விசுவாச கூட்டங்கள் இருக்கிறாங்கன்னு நேச்சராக காட்டினார். ஒரு கூட்டம் கைவிடப்படுகிற கூட்டம், இன்னும் ஒரு கூட்டம் மணவாளனாகிய இயேசுவை சந்திக்கிற கூட்டம். என்ன இயேசுவை சந்திக்க வைக்கும்? என்ன இயேசுவோடு கூட உன்னை ஐக்கியப்படுத்தி விடும்? ஹல்லேலூயா. என்னையோடு நீ வாழ்ந்தா இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறாரே, அவரோடு கூட நீயும் எடுத்துக்கொள்ளப்படுவாய். எல்லாம் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இந்த பாஸ்டர் என்ன அப்படிங்கிறாரு. என்ன இல்லாதவங்க என்னை உள்ளவங்க. எண்ணெய் இல்லாதவங்களுக்கு பேர் புத்தி இல்லாதவங்கன்னு பேர். எண்ணெயை வச்சிருக்கிறவங்களுக்கு பேரு புத்தியுள்ளவங்கன்னு பேர். கையை உயர்த்தி. புத்தியுள்ளவங்க தான் வீட்டை கட்டுவாங்க. புத்தியுள்ளவங்க தான் தன் புருஷனுக்கு கிரீடமா இருப்பாங்க. புத்தி இல்லாதவ தன் கையினால தன் வீட்டை இடித்து போடுகிறார். பரிதாபமான நிலைமை. எண்ணெயுள்ளவர்கள் மணவாளனை சந்தித்தார்கள். கைகளை உயர்த்தி. ஹெட்டிங் போட்டிருக்கிற எண்ணெய், அதாவது அபிஷேகத்தின் எண்ணெய் இயேசுவோடு உன்னை இணைத்து விடும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அபிஷேகத்தின் எண்ணெய் இயேசுவோடு உன்னை இணைத்து விடும். ஹல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு செய்தி. அருமையானவர்களே, எண்ணெய் என்பது என்ன? அபிஷேக தைலம். அந்த அபிஷேகத்தை உன் தலையில் ஆண்டவர் ஊத்திட்டார்னா போதும், நீ தேர்ச்சி பெற்றவனா நீ மாறிடுவ. 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம்
16வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். சகோதரர்கள் நடுவே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். தாவீதின் மேல வந்து இறங்கி விட்டார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி எண்ணெயை எடுத்தார். எண்ணெயின் அந்த கொம்புக்குள்ள இருக்கிற அந்த கொம்பை உடைத்து சகோதரர்கள் நடுவே எண்ணெய் அவன் தலையில ஊற்றினார். அந்த நாளில் இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல தங்கிவிட்டார். கைகளை உயர்த்தி. தனியாயிருந்தவன், ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன், அந்த நாள் முதல் பிரித்தெடுக்கப்பட்டவனா, கர்த்தருடைய மனுஷனா, ஆமா, கர்த்தருக்காக வாழ்றவனாய், கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் அவனை அந்த நாளில் வேறு பிரித்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. சகோதரரின் நடுவே கர்த்தரா தாவீதை அபிஷேகித்தார். அல்லேலூயா. அவங்க சகோதரர்கள் இருக்க தான் அபிஷேகித்தார். இன்னைக்கு எத்தனையோ கூட்டம் வரலாம் போகலாம், ஆமா, ஆனால் அபிஷேகத்தின் மேல ஒரு தாகம் வேணும், அபிஷேகத்தின் மேல ஒரு வாஞ்ச வேணும். என்னை அபிஷேகமாக்கும் ஆண்டவரே, உன் மேல அபிஷேகம் என்று அந்த பட்டம் இருந்துட்டா, அந்த அபிஷேகத்துல நீ நிரம்பிட்டா, உன் கூட ஆவியானவர் தங்க ஆரம்பிச்சு விடுவார். உன் கூட ஆவியானவர் தங்க ஆரம்பிச்சு விடுவார். ஆவியானவர் தங்கிட்டார்னு வச்சுக்கோங்க, எல்லா சேதத்துக்கும் உன்னை விலக்கி காப்பார். 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 26வது அதிகாரம் 8வது 9வது வசனத்தை நீங்க வாசித்தா, தாவீத கொலை செய்கிறதற்கு 300 பேரோடு கூட சவுல் வருகிறான். தாவீதை தீவிரமாய் வேட்டையாடுகிறான். ஆனால் இந்த கிபியோன்கிற இடத்துல வரும் பொழுது ஷவுலுடைய மகன் அப்னோர் பயங்கர யுத்த வீரன், 3000 பேரோடு கூட வருகிற யுத்தம், எல்லாரும் தூங்கிட்டாங்க. தாவீதுக்கு அது தெரியுது. ஆகா, நம்மளை கொலை செய்ய வர்றவன்லாம் தூங்கிட்டானே. அபிகாயை பார்த்து சொல்றார். யோவாப்பு மகன் அபியா ஒரு யுத்த வீரனை பார்த்து சொல்றார். அவர் போறாரு. ஆமா ராஜாவே, நீங்க சொன்னது போல சவுல் தூங்கிட்டாரு. சவுல் ஈட்டியும் தலைக்கு மாட்டில் இருக்கிறது. உண்மை சத்துருவை பாதுபடியாக்கி போடுவேன்னு சொன்னார்ல, ஒரே குத்த போறாங்கிறார். உடனே தாவீது நெஞ்சில் அடிச்சு சொல்றாரு, பட்டயத்தை எடுத்துறாத, அபிஷேகம் பண்ணினவன் மேல கை போடாதங்கிறார். கையை உயர்த்தி. அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். இப்போ வாசிப்போம். அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்ருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்பொழுதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, ஐயோ அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார்? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அபிஷேகம், அதாவது அபிஷேகப்பட்ட மகனை உன்னை எப்படி கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாருன்னு பாருங்க. உங்க அபிஷேகத்தை அப்படி தனியா காட்டுறாரு. உன்னை எவனாவது தொட்டுட்டானா உன் மேல குற்றம் வந்துடும். உன் பிள்ளைகளை தொட்டுட்டா தொட்டவன் மேல குற்றம் வந்துடும். உன் பிள்ளைகளை சொல்லணும், அபிஷேகத்தில் நிரம்புன்னு சொல்லணும். எப்படி சொல்றாரு பாரு. பட்டயத்தை எடுக்காத. ஷவுலின் பட்டயத்தை அவன் பட்டயம் எடுத்து அவனையே ஒரே குத்த போறேன். அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு ராத்திரி வெளிப்படுத்தினார். நீ என்னத்தை வாங்கலையோ என் மகனை நீ அபிஷேகத்தை வாங்கிக்கிடணும். ஆமா, அபிஷேகம் வந்து உன்னை அழிவுக்கு மாற்றி விடும். அழிவுல இருந்து உன்னை காப்பாற்றி விடும். தற்கொலையிலிருந்து காப்பாற்றி விடும். உன் காலத்துக்கு முன்னால சத்துரு உன்னை அழிக்கிறதற்கு வகை தேடுறான். தடுத்து நிக்கிறது அபிஷேகம் தான் என்றது. போறவங்க இன்னும் பல மடங்கு அபிஷேகத்தில் நிரம்புன. நீங்க இந்த சபை அபிஷேகத்தில் நிரப்பப்பட்ட சபை. இதுல இருக்கிறவங்க என்னையாக்கி அபிஷேகத்தை நீங்க நிரம்பாம இருக்க கூடாது. நீங்க பரிதபிக்கப்பட்டவங்களா இருக்கக்கூடாது. மணவாளனோடு இணைக்கப்பட்டவங்களா இருக்க வேண்டும். என்னை உள்ளவர்கள் அந்த மணவாளனோடு கூட பிரவேசித்தார்கள். ஹல்லேலூயா.
அவர்களுக்கு பேர் புத்தியுள்ளவர்கள் என்று பெயர். எண்ணத்தை சம்பாத்தியம் பண்ணாலும் சொல்லுங்க, புத்தியை சம்பாத்தியம் பண்ணும். புத்திக்கு பேர் தான் அபிஷேகம். அபிஷேகம் இல்லாத அந்நிய பாஷை பேசாத விசுவாசி சீக்கிரம் இடறி போவ. பிசாசு வைத்திருக்கிற ஆபத்தான வலையில நீ விழுந்துருவ. வேடன் குருவிகளை பிடிக்கிறதற்கு வலையை வைத்திருக்கிறான், ஜாக்கிரதை. உன் தலையில் இன்னைக்கு அபிஷேகத்தை கர்த்தர் ஊத்துவேன்னு சொல்லி இருக்கிறார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமா, புத்தியுள்ளவங்க அபிஷேகத்தினால ஆயத்தமா இருந்தாங்க. நம்முடைய இருதயத்தின் விளக்கு எரிஞ்சு கொண்டே இருந்தது. இப்ப கடங்காக்காங்க. புத்தி இல்லாதவன் அப்படித்தான் கேட்பான், ஏழை ஆயிருவான், வழிய போய் தண்டிக்கப்படுவான். புத்தி இல்லாதவன். புத்தியுள்ளவர்கள் ஆபத்தை கண்டு விலகி போவார்கள். கையை உயர்த்தி அல்லேலூயா. ஆமா, ஃபர்ஸ்ட் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒன்று ஆவியானவர் தாவீதோடு தங்கி விட்டார். இரண்டாவது, ஆபத்துக்கு அபிஷேகம் விலக்கி காத்துக்கொள்ளும். தற்கொலைகளுக்கு, அகோரமான மரணத்திற்கு விலக்கி காத்துக்கொள்ளும். உங்களுடைய வாலிப பிள்ளைகள், உங்கள் வாலிப பிள்ளைகள், வாலிப மக்களை அபிஷேகத்தினால நிரப்பணும். பால் தினகரன் அவர்கள் தன் தாய் தகப்பனோடு கூட வீட்டு ஜபத்தில் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். வீட்டில் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவர்கள் மேலே ஒரு அபிஷேகம். ஆகையினால தான் இந்த பரிசுத்தவான் மரித்தாலும் இவருடைய ஊழியம் பல மடங்கு வளர ஆரம்பித்தது. அவர் மைக்க பிடிச்சோன்னு சொன்னார், கர்த்தர் எனக்கு ஒரு புது யுகத்தை கொடுக்கிறாருன்னு சொன்னார். ஏன்னா அமைதியா இருக்கீங்க. ஹல்லேலூயா. எத்தனையோ ஆயுதங்கள் வந்தாலும் அந்த மனுஷனை அசைக்கவே முடியல. அவர் மேல அபிஷேகம் இருக்கிறது. உங்க மேல அபிஷேகத்தை நீங்க காத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவின் மேல இருக்கிற அபிஷேகம் பிசாசுடைய சகல வல்லமையிலிருந்து உங்களை மேற்கொள்ள வைத்து விடும் இந்த அபிஷேகம். வாசிங்க. நஸ்ரீனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய். தலைக்கு மேல புத்தி. அபிஷேகத்தை பெறுகிறது புத்தி. சும்மா காத்திருக்கன்னு கைவிடப்படக்கூடாது, ஏமாந்து போயிடக்கூடாது. பேரளவுக்கு நீ கிறிஸ்தவனா இருக்கக்கூடாது, சடங்காச்சார கிறிஸ்தவனா இருக்கக்கூடாது, கல்யாண கிறிஸ்தவனா இருக்கக்கூடாது, அடக்காராதன கிறிஸ்தவனா இருக்கக்கூடாது, கல்லறைக்காக கிறிஸ்தவன். உன் தொலையில் அபிஷேகம் இருக்க வேண்டும் மகனே. அபிஷேகம் இருந்தா இயேசுவை கவனித்து பாருங்க. நமக்கு ரோல் மாடல் இயேசுதான். பிசாசினால் அகப்பட்ட யாவரையும் அவர் விடுதலை செய்தார். கையை உயர்த்தி, இந்த பக்கம் விடுதலை, இந்த பக்கம் நன்மை. அதனால தான் நம்மள காக்கப்பட்டிருக்கோம். நமக்கு கையை தொட்டு சொல்லுங்க, நமக்கு நன்மை செய்திருக்கிறார் இயேசு. அவர் மேல இருந்த அபிஷேகம் நன்மையை நமக்கு கொண்டு வந்திருக்கிறது. ஆமா, ஹல்லேலூயா. ஆம், இயேசுவினுடைய ரெண்டு கையும் ரெண்டு வேலை செய்தது. ஒன்று நன்மை செய்து சுற்றி திரிந்தார், அடுத்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரை குணமாக்கினார். அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்க, அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்க. அபிஷேகம் இருந்தா, அதாவது என்னையாகிய அபிஷேகம் இருந்தா 10 காரியம் செய்யும். ஒன்று, பிசாசினுடைய கண்ணிகளுக்கு உன்னை தப்புவிக்க. ஆமேன் ஆமேன்னு சொல்லுங்க. ரெண்டாவது, கொலை பாதக சம்பவங்களுக்கு உன்னை தப்புவிக்கும். மூன்றாவது, பாவ இச்சை ரோகங்களுக்கு அபிஷேகம் நம்மளை தப்புவித்து விடும். ஆமாம், மரண கண்ணிகளுக்கும் துர்ச்சான பிரபாவத்துக்கும் அபிஷேகம் உங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். ஒளிமயமான வாழ்க்கையை நமக்கு அபிஷேகம் தந்து கொண்டே இருக்கும். நம்முடைய பாதங்கள் இடராது. ஆமேன் சொல்லுங்க. அபிஷேகத்தை பெற்றுட்டா நாம் குனிந்து மறைந்து ஒளிந்து வாழ தேவையில்லை, நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. உன்னை தலை நிமிரச் செய்யும் அபிஷேகம். உன்னை எந்த நேரத்திலையும் பரிசுத்தமானாய் நீதிமானாய் உன்னை நிறுத்தி கொண்டே இருக்கும். உன் மேல இருக்கிற அபிஷேகம் கிறிஸ்துவை உனக்குள்ளிருந்து அதாவது பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும். உன்னை பார்த்தவங்க நீ ஒரு கிறிஸ்தவனான்னு கேட்கிற அளவுக்கு இருக்கும். நீ காட்ட வேண்டியதில்லை, உன் மேல இருக்கிற அபிஷேகம். 10வது சொல்றேன், அந்த அபிஷேகம் அந்த வருகையிலே உன்னை கொண்டு போய் சேர்த்து விடும். என்ன இயேசுவோடு கூட இணைக்கிறது அபிஷேகத்தின் என்ன? இன்னைக்கு
ஒவ்வொருவர் மேலையும் ஒரு மாபெரும் அபிஷேகம் இறங்க போகிறது. நீங்க நினைக்கலாம், எங்க வீட்டுக்காரரு அபிஷேகம் பெற்றார், நான் பெறல, என் மகன் பெற்றான், என் மகா பெறல. இல்ல, இன்றைக்கு எல்லாரு மேலையும் ஆவியானவரை ஊற்ற போகிறார். யாவர் மேலும் இந்த அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். நீங்கள் புத்தியுள்ளவராய் மாறப் போகிறீர்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. மற்றவர்கள் வந்து உங்கள்கிட்ட சுரண்டுவாங்க. ஐயோ ஐயோ, மணவாளன் வருகிற நேரமாயிட்டு, என்ன கொடுங்க, கடைக்கு வாங்க போங்கன்னு சொல்லிடுங்க. ஆமா, அதனால எண்ணெயுள்ளவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். மணவாளன் வந்தார், கதவு அடைக்கப்பட்டுட்டு. இதுதான் நடக்க போகிறது. ரெண்டு வித்தியாசம். அபிஷேகம் பெற்ற விசுவாசிகள், அபிஷேகம் பெறாதவர்கள். ஆனால் அபிஷேகம் பெற்றவர்களாக இருப்போம். எண்ணெயின் அபிஷேகம் 3 காரியங்களை செய்யும். 4வது வசனம், அதாவது மத்தேயு 25:4, புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். பாருங்க, எண்ணெய் என்ன செய்யும்? தீவட்டி அணைய விடாது. எண்ணெய் இருந்தா அணையாம பார்த்துக்கிறது எண்ணெய் தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அப்படின்னா என்ன? நான் எழுதி வச்சிருக்கிறேன், பிரகாசமான ஒளிமயமான வாழ்க்கையை உனக்கு தரும். கையை உயர்த்தி. அபிஷேகம் இருந்துட்டா ஒளிமயமான வாழ்க்கைக்குள்ள நீ நடந்துகிட்டே இருப்ப. அபிஷேகம் தான் ஒரு ஒளிய, ஒரு வெளிச்சத்தை உனக்கு கொண்டு வரும். இந்த உலகம் முழுவதும் இருள கிடக்கிறது. இந்த உலகம் முழுவதும் இருள கிடக்கிறது, இருள் இழுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதற்கு தப்புன்னா ஒரு வெளிச்சம் தேவை, டார்ச் லைட் மாதிரி. கையை உயர்த்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வால்பாறையில் வசிக்கிற மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி 9 மணி ஆயிட்டுனா தீப்பந்தம் எரியும். ஒவ்வொருவருடைய கையிலையும் டார்ச் வச்சிருப்பாங்க. ஆமா, காரணம் என்ன? மற்ற மிருகங்கள் என்னை சேதப்படுத்தக்கூடாது, நான் இடறி விழுந்துடக்கூடாது. அது போல தான் இந்த டார்ச் லைட் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. இயேசு பிறந்த உடனே ஒரு சத்தம் வந்தது. இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். தலைக்கு மேல கையை தட்டுங்க பார்ப்போம். அந்த வெளிச்சம் இன்னைக்கு உன் மேல உதிக்க போகிறது. இருள் விலக போகிறது, இருள் விலக போகிறது. இருளை மாற்றுகிறதா வெளிச்சம். இயேசு வந்தாதான் அந்த வெளிச்சம் உதிக்கும். யோவான் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தில், எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அவர்தான். வாசிங்க. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஒருவர் சொன்னார், 18 வருஷமா அவர் இங்கதான் இருக்கிறார். ஒளியை தேடி அலைஞ்சேன், அந்த ஒளியை பார்க்க வேண்டும் என்று 25,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு அங்க போனேன், எங்க போனேன், ஒளியை பார்க்க முடியலையே. கடைசியில மனைவி பிள்ளைகளை விட்டு மறைந்து போனேன். அவங்களுக்கே நான் எங்க இருக்கேன்னு தெரியாது. என் கையில 3 ஆண்டுகளாக செல்போன் கிடையாது. தோல்வி மேல தோல்வி. தூங்கும் போதெல்லாம் தூக்கம் வர்றதில்லை. தற்கொலை பண்ணிக்கோ, தற்கொலை பண்ணிக்கோ. அருமையானவனே, இப்படி இருக்கிற பொழுது மெரினா கடற்கரையில் ஒரு ஜெபக்கூட்டம் நடந்தது. அதில் கர்த்தர் என்னை தொட்டார். அந்த மெய்யான ஒளி என்னை பிரகாசித்தது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நான் ஒரு ஹோட்டலில் வேலைக்கு போகிறேன். என் மனைவி பிள்ளைகளோடு இங்கே கிணத்து கடவுளை குடியிருக்கிறேன். அந்த ஒளியை 18 வருஷமாக கண்டுபிடிக்காத அந்த ஒளி எனக்குள்ளே வந்தது. அதுதான் இயேசுவாகிய ஒளி. கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. உங்களை வாழ வைக்கிற ஒளி, உங்களுடைய தற்கொலை எண்ணங்களை மாற்றுகிற ஒளி, குடும்பத்தோடு மனைவி பிள்ளைகளோடு உங்களை இணைத்து வாழ வைக்கிற ஒளி இயேசுவான ஒளி. 2 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 1-2 இந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா, அற்புதங்களை கொண்டு வருகிற எண்ணெய். முதலாவது வெளிச்சத்தை கொண்டு வருகிற எண்ணெய். ஆமாம். 2வது அற்புதங்கள்
குற்றங்களை பெருகச் செய்கிற எண்ணெய். வாசிங்க. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். கவனிங்க, ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி, தீர்க்கதரிசி சீக்கிரமா இறந்து போனார். எலிசா கிட்ட சொல்ற உத்தமமாய் வாழ்ந்தார். அதாவது மரணம் என்கிறது அது தேவனை சார்ந்தது, யாரும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதே நேரத்தில் சாட்சியா வாழ்ந்திருக்கிறார் பாருங்க. இங்கே அவருடைய மனைவி எலிசாவை பார்த்து சொல்றா, ஐயோ என்னுடைய 2 பிள்ளைகளையும் அந்த கடன் கொடுத்தவங்க அடிமையாக்க போறாங்க, நான் என்ன செய்ய? அவர் சொல்றார், உன் வீட்டில் என்ன இருக்குது? ஒரு குடம் தான் என்ன இருக்குதுங்கிறா. உடனே சொல்றாரு, அவர் சொல்றாரு, பக்கத்து வீடுகள் எல்லாம் பாத்திரம் வாங்கு, அந்த எண்ணெயை ஊத்து. 7வது வசனம், பாத்திரம் இல்லை, எண்ணெய் நின்று போச்சு. இப்போ எலிசா சொல்றாரு, இதை விற்று கடனை கொடுங்கிறாரு. வாசிமா. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து பாத்திரம் அயலார் வீட்டுல எல்லாம் போய் பாத்திரத்தை வாங்கு, ஊந்தி வீட்டை கதவை அடைச்சு அந்த எண்ணெயெல்லாம் ஊத்து. ஆமா, இப்போ பாத்திரம் இல்லை, என்ன நின்றுட்டுங்கிறார். உடனே எலிசா சொல்றார், சார் இதை விற்று கடனை கொடுங்கிறார். அப்படின்னா என்ன தெரியுமா? ஆமா, உன்னை அப்படியே அடிமையின் கட்டில் ஒன்று மீட்டெடுத்து விடும். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில ஒரு திருப்தியை கொண்டு வந்துடும், மீதி எடுக்க வைக்கும். நீ கடன் பிரச்சனைக்கு அங்கங்க அலைய வேண்டியதில்லை. ஆண்டவருடைய பாதத்தில் பாரு, ஆண்டவர் உன்னை மீட்டுக்கொள்வார். உன்னை மீட்டுக்கொள்றதுக்கு பல காரியம் வச்சிருக்கிறார். மீனின் வாயில கூட வெள்ளிப்பணத்தை கொடுத்தாராமா. கையை தட்டுங்க. அதாவது அடுத்தவன் ஒரு வரி கட்டலன்னு சொல்லக்கூடாதுப்பா. எவ்வளவு நல்ல இயேசு, எவ்வளவு நல்ல இயேசு பாருங்க. அப்படியே பெருகுச்சு. ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் கூட, எலியா செய்த அற்புதம். சாரி பார்த்து விதவை எல்லாரும் பஞ்சத்தில் கிடக்காங்க. இவ 2 விரவு தான் பிறக்க போறா. அவர் சொல்ற, அவர் சந்திக்கிற எலியா சந்திக்கிற இதுக்கு முன்னால உள்ள சம்பவம். கொஞ்சம் போல மாவும் கொஞ்சம், சொல்லுங்க வாயை திறந்து, 2 ஸ்டெல்லா சொல்லுங்க, 2 விரவு பிறகு. நானும் என் பிள்ளைகளை சாப்பிட்டு சாகிறதற்கு கர்த்தர் நம்மளை படைக்கல. கவனிக்கிறீங்களா? நாம் ஒளிமயமாய் வாழணும், நீடித்து வாழணும். அவர் சொல்றாரு, கீழ்ப்படிவான்னு எச்சரிக்கிறார். அதில் ஒரு அடைய சுட்டி ஏனுக்கு கொடுங்கிறாரு. வேதம் சொல்லுது, பஞ்சகாலம் முழுதும் மாவும் குறையலை, எண்ணெயும் குறையலை. கையை உயர்த்தி அல்லேலூயா. அந்த எண்ணெய் என்னைக்கு பெற்றுக்கொள்ளுங்க, அதுதான் அபிஷேக தைலம். அல்லேலூயா. ஒருவர் சொன்னார், எனக்கு கல்யாணம் கட்டுற பொழுது எங்கள் மாமியார் சொன்னாங்க, மருமகனே நீர் வாங்குகிற சம்பளம் நான் என் வீட்டுக்கு வாங்குகிற பாலுக்கு கூட காணாது அப்படின்னு சொல்லி என்னை அற்பமாக நினச்சாங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் கொஞ்சம் சம்பளம் தான் பாஸ்டர், 2 பிள்ளைகள் படிக்க வச்சு கடன் இல்லாமல் வாழ உதவி செய்தார். ஏசு எனக்குள்ளே வந்தார், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், என் பணம் அங்கங்கே செதறலை, கரெக்டாக என்னை நடத்துகிறார் திருப்தியாக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. இயேசுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கொஞ்சம் நினைக்கிறீங்களா? அபிஷேகத்துக்கு ஒன்று உந்தி தள்ளுங்க. உங்கள் வாயில் அந்நிய பாசம் வரட்டும். ஆமாம், டுனோமிஸ் அதுக்கு பெயர். ஒரு வல்லமை உனக்குள்ளே இறங்கட்டும். சத்துருத்தெல்லாம் அந்த கடன் வாங்கு, இந்த கடன் வாங்க, அதை மாக்கிறதுக்கு இந்த மனுஷங்கிட்ட வாங்கணும். உன்னை அப்படியே ஆமாம் பிள்ளைகளை அடிமையாக்குறான். அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து உன் முகத்தை பிரகாசித்த கொடுத்தது என்ன? காயங்களையே ஆற்றி உன்னை ஆரோக்கியப்படுத்தி விடும் என்ன? அபிஷேகம் என்ன? ஆமாம், லூக்கா எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 33, 34 இந்த வசனத்தை வாசித்து பாருங்களேன். நல்ல சமாரியன் ஒருவன், கவனிக்கிறீங்களா? எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும் பொழுது அந்த வழிப்போக்கன் கள்ளர் கையில் மாட்டிக்கிட்டான். கள்ளன் இருக்கான், திருடவும் கொள்ளவும் வந்த கள்ளன். பக்கத்தில் ஒரு இடி இடிச்சு சொல்லுங்க, பிசாசுக்கு பேர் தான் கள்ளன்.
எப்போ நம்ம உடைமைகளை பிட்டுங்கலாம், அபிஷேகத்தை பிட்டுங்கலாம், கடலுக்குள்ள இச்சைக்குள்ள தள்ளலாம், டீ சுத்திக்கிட்டு டீ மறைஞ்சு நிற்கிறான் கல்லை. இந்த வசனத்தை படித்து பாருங்க. கல்லுன உடனே அவங்ககிட்ட உள்ளதெல்லாம் உடமையெல்லாம் எடுத்துட்டு குற்றூராய் போட்டுட்டு போயிட்டானாம். ஆமாம், எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு போகலாமா? ஒரு இடி இடிச்சு சொல்லுங்க. எரிகோ சபிக்கப்பட்ட இடம் அல்லவா? அது உலகம் அல்லவா? எருசலேம் தேவாலயம் அல்லவா? தேவாதி தேவன் வாசம் பண்ணுகிற வஸ்திர தொங்கல் நிறைஞ்ச இடம் அல்லவா? வாசிமா அந்த வசனம். பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். இன்னைக்கு இதுதான் நடக்குது. இன்னைக்கு பேப்பரை திறங்கல, இதுதான் நடக்குது. மாபெரும் கண்டக்டர், உங்க யூடியூப்பை திறந்து பாருங்க. மாபெரும் சூப்பர் கண்டக்டர், கண்டக்டர் சீப். 42 வயசு தான் ஆச்சு, நிம்மதி இல்லை, தன் குறைய தீர்க்கறதுக்கு வழி இல்லை. மனைவிக்கும் 2 பிள்ளைகளுக்கு 14 வயசு பெண்ணு, 5 வயசு வாலிப பிள்ளைக்கு மயக்க ஊசியை போட்டிருக்கிறார், சாகலை, கண்ணு திறந்திருக்க, சுத்தில வச்சு அடிச்சிருக்கிறாங்க மனைவிய. 2 பிள்ளைகளை 3 வரை கொண்டுட்டு அவனும் தற்கொலை பண்ணிட்டான். உலகம் புட்டுங்கிறதுக்கு ரெடியா இருக்கு. என்ன படிப்பு, என்ன பதவி, என்ன டீன், என்ன அரசாங்கம் கொடுத்த வண்டி, ஆல் சூப்பர் போச்சே. வேதனையா இருக்கு, படிச்சுட்டு ஓட அழுத. உங்களை என்னையும் சத்துரு தொடவே முடியாது. அபிஷேகத்துக்கு இடம் கொடுங்க. உங்க உடைமைகளை கர்த்தர் காத்துக்கிடுவார். உங்க தலையில் இருக்கிற அபிஷேகத்தை காத்துக்கிடுவார். இந்த அபிஷேகம் தான் நான் சொல்றேன். பாருங்க, உனக்கு பாறான், லேவியன் போறான், உதவி செய்ய மாட்டான். ஆசாரியம் போறான், உதவி செய்ய மாட்டான், அவன மாட்டான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனுஷனை நீங்க நம்பாதீங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய மகனை ஸ்கூல்ல சேர்த்த உடனே போய் சொன்னார், சார் என் மகனுக்கு 7 காரியத்தை நீங்க கற்றுக் கொடுக்கணும். 1, என் பையன் எந்த மனுஷனையும் நம்பக்கூடாதுன்னு அவனுக்கு சொல்லிக் கொடுங்கன்னார். கையை தட்டு. ஆபிரகாம் லிங்கனுடைய மகன் பேர் ராபர்ட். ராபர்ட்டுக்கு சொல்லிக் கொடுங்க 7 காரியம். அடுத்த 6 காரியம் இனி சொல்லுங்க உங்களுக்கு. எவனும் லேவியனும் நமக்கு உதவி செய்யலை, ஆசாரியனும் உதவி செய்யலை, ஒரு சமாரியன் இருக்கிறார், இயேசுவாகிய சமாரியன் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் பிரயாணத்தில் எண்ணெயை வச்சுக்கிட்டே வர்றாரு. ஆமாம், எங்கே பிரயாணம் பண்ணாலும் ஆவியில் நிறைய அந்நிய பாஷை பேசணும். ஆமாம், எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறதுக்கு நாங்கள் அதுதான். ஆமாம், நீ எங்களுடைய பிள்ளைகள் இன்னைக்கு வெற்றியா என் பக்கத்தில் இருந்து ஆராதிக்கங்கன்னா உதடு அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கும். 2 அற்புதம் நடக்குது, பேசின அற்புதம் நடக்குது. என்ன சமாரியன் என்னைய வார்த்தார், காயங்களை கட்டினார். இயேசு காயம் கட்ட வல்லவர். இந்த வசனத்தை பாருங்க. காயம் கட்டி விட்டல, அவர் சத்திரத்தில் சேர்த்தார். சபை 2 காசு கொடுத்தார். புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு. ஆமேன்னு சொல்லுங்க. மார்க் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க வாசித்துட்டு, அநேகம் பிசாசுகளை துரத்தி இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை பாருங்க. அநேக பிசாசுகளை துரத்தினார், அநேகம் நோய்களை எண்ணெய் பூசி சுஸ்தமாக்கினார்கள். அநேக நோய்களை எண்ணெய் பூசி சுகமாக்கினார். எல்லாரும் எந்திரிச்சு நெல்லுங்க. இயேசு பாருங்க, அநேக பிசாசுகளை துரத்தினது மாத்திரமல்ல, அநேக வியாதிகளை எண்ணெய் பூசி சுகமாக்கினார். அவர் கையிலே எண்ணெயாகி அந்த இரத்தம் வடிந்தது. அந்த இரத்தத்தை பாருங்க, அதுதான் இரத்தம், அதுதான் உனக்காக எனக்காக சிலுவையில் கொடுக்கப்பட்ட இரத்தம். ஓ ஹல்லேலூயா. 6 அங்குலமான ஆணி அந்த சிலுவை மரத்தோட உள்ளங்கையை அடிச்சது பாருங்க. 8 அங்குலமான ஒரு ஆணி, அவர் 2 பாதங்களை சிலுவை மரத்தோடு வேலைபாரகர் பரிச்சை அடிச்சாங்களே. அவரும் அப்படி தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு போர்ச்சவன் கொத்தி இரத்தமும் ஜலமும் அடிஞ்சதே. அதுதான் உன் காயத்தை காற்றுகிறது, அதுதான் உனக்கு ஒரு மருந்து மகனே. அதுதான் ஸ்பெஷல் டாக்டர் ஆகிய இயேசு உன்னை இந்த ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். கொடிய வியாதி நீ விலக்கி வாழணும், கொடிய மரண நோய் கேன்சர்களுக்கு நீ விலக்கி வாழணும். இயேசு கிறிஸ்துவை பாருங்க. பினா கிறிஸ்து என்கிற ஒரு முள்ளை கிரீடமாய் வைத்து அடித்தார்கள். தாங்கொல்லா வேதனை. உலக மக்களுடைய எல்லா விபரீதங்களையும்
அவர் சகித்து கொண்டாரேன்னு எபிரேயர் சொல்லியிருக்கிறான். இயேசுவை பாருங்க, அவரிடத்திலிருந்து அபிஷேக எண்ணெய் வடியட்டும், அபிஷேக ரத்தம் வடியட்டும். இந்த செய்தி எனக்கு தாயா, நான் அபிஷேகத்தோடு இருக்கும்போது நான் புத்தியுள்ளவளா இருக்கிறேன், என் ஆண்டவரோடு இணைத்துக் கொள்கிறேன் சொன்னான். டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், டிசிசிஎல் செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், எஸ்சிவி செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.